இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 358 மெய் உணர்தல். பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பிறப்பிற்கு முதற் காரணமாகிய அவிச்சை கெட வீட்டிற்கு நிமித்த காரணமாய செவ்விய பொருளை காண்பதே ஒருவருக்கு மெய் உணர்வது ஆகும் என்கிறார். அதாவது எல்லாவற்றிற்கும் முதலாக உள்ள செருக்கு சினமற்ற ஒளி வடிவமான ஆற்றலே உருவான இன்பமயமான உண்மை பொருள் ஒன்று உள்ளதை நன்கு அறிந்து தெளிவதே மெய்யறிவு ஆகும். தன்னிகரற்ற சிறப்புக்குரிய அந்த செம்பொருளை கண்டால்தான் உயிரை பற்றி நிற்கும் ஆணவம், மாயை, கண்மம் என்னும் அறியாமையும் மயக்கமும் அகலும். அந்த அறியாமை நீங்கினால்தான் மீண்டும் பிறவாத நிலை எய்த முடியும். பிறந்து இறப்பதற்கு காரணமான பேதமை நீங்கும். அத்தகைய சிறந்த முதற் பொருளை கண்டு தெளிவதே மெய்யுணர்வு ஆகும். மெய்யுணர்வை கண்டுவிட்டால் அந்த நாம் பிறப்பு மறுபடியும் அடையும் பிறப்பு என்னும் மறுபிறவியை நாம் நீக்கிவிடலாம். மெய்யுணர்வு தான். அதனால தான் மெய்யுணர்வு அதிகாரத்தையே படைத்துள்ளார். மெய்யுணர்வாகும். சிந்திச்சு பாருங்கள், மெய்யுணர்வுன்னு ஒரு அதிகாரத்தையே படைச்சிருக்காரு. இதுதான் ஒவ்வொரு குறளிலும் ஒவ்வொரு விதமாக சொல்லி வருகிறார் பாருங்கள். அந்த மெய்யுணர்வு அறியறதுக்கு, அதாவது அந்த குறளிலே என்ன நீட்டாக சொல்லியிருக்காரு. பிறப்பிற்கு முதற் காரணமாகிய அவிச்சை கெட வீட்டிற்கு வீட்டிற்குலாம் வீடு இல்லை, பேரிடர், அதாவது நம்ம பேரிடர் இது அடையும். முதற்கு இது அடைவோம்ல, என்னது, தேவர் உலகத்தை அடைவோம்ல, அதான் வீடு பேர் அடைய. அந்த வீடு பேர் அடைய நிமித்த காரணமாகிய செவ்விய பொருளை காண்பதே ஒருவருக்கு மெய் உணர்வது என்கிறார். அது எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்கள். ஆரம்பத்திலிருந்து அதுதாங்க சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. மெய்யுணர்வு காண வேண்டும். மெய்யுணர்வு நீ கண்டுவிட்டால் அந்த பிறப்பு என்னும் இதையே அழித்து விடலாம் அப்படின்னு சொல்கிறார். மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். நிச்சயம் தங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். அது மட்டுமல்ல, நம் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை காப்பீர்கள். வருங்கால தலைமுறை தான் தமிழ்நாட்டினுடைய பண்பை பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் அலைபேசி வந்துவிட்டது. அதில் எல்லா விவரங்களையும் தெரிந்தவனும் தெரியாதவனுமே போட்டு விடுறான். அப்படி போட்டையில் பாவம் இந்த இளமையான இளம் பிஞ்சுகளும் இப்போ பார்க்குதுங்க. அப்போ அதை பார்த்துட்டு அவங்க எப்படி இருப்பாங்க சிந்திச்சு பாருங்கள். தயவு செய்து மாணவ செல்வங்கள் திருக்குறளை தினமும் படித்தீர்களானால் அத்தகைய செயல்பாடுகள் தடைபடும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம்.